பச்சை மிளகா. நல்ல மழை அடிக்குது. பிடிச்சு சமைக்க போறோம். இப்ப பாருங்க, கறி நல்ல வாசமா இருக்கு. ஹலோ வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி கலவரம் வேண்டிக் கொள்கிறோம். இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான். இன்னைக்கு நாங்க பாறை மீன் வாங்கியிருக்கோம். நல்ல மழை அடிக்குது, அதைத்தான் இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட போறோம். மறக்காம எங்க வீடியோக்கு புதுசா வர நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே உறவுகளே, இங்க பாருங்க என்ன செய்யறோம்னா, பாறை மீன் என்ன செய்ய போறோம்னா வெட்ட போறோமே. வடிவா செதுல தட்டி முதல் மீனை கிளீன் பண்ணுவோமே. என்ன உறவுகளே, நீங்க என்னடா மழைக்கு நினைச்சு மீன் வெட்டுறன்னு யோசிக்க கூடாது. வாங்க போய் வந்த இடத்துல நினைஞ்சிட்டாரு. அப்ப நாங்க வீடியோ என்ன செய்வோம்னு சொன்னா, சரி நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட வளமையான லொகேஷன்ல இருந்து என்ன செய்யறாரு, வெட்டுறாரு. யாருக்கெல்லாம் பாறை மீன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா தான் இருக்கு. இதுதான் வந்து கருங்கண்ணி பாறை என்று சொல்றது. இந்த மீன் உண்மையாவே நல்ல சுவையா இருக்கும். இது வந்து 1 கிலோ. ஆறுதலா வெட்டி எடுப்போம். பாறைக்கு வந்து குடல் இருக்கு. இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பொரிக்க போறோம். பெரிய மீனுக்கு வரும் பெரிய குடல், அது இன்னும் நல்லா இருக்கும். பாப்போம், ஒரு நாளை சந்திச்சு அதையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி அதே மாதிரி வீடியோவா நான் என்ன செய்வேன் சொன்னா போடுவேன். மறக்காம எங்களை வீடியோ பாக்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. கண்டிப்பா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்தை நீங்க கண்டிப்பா பதிவு செய்யுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்க அடுத்தடுத்த வீடியோ செய்ய இயலாது. அதிகமா அவங்களோட சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம். அது கொஞ்சம் இதண்ணி போட்டு மற்றது வந்து இந்த கருக்கு போகும் என்ன செய்யணும், மீனுக்கு பட்டணும். சில பேர் அப்படியே போட்டு சமைக்கணும். போட்டு போட்டு தலையை என்ன செய்ய போறோம், அப்படியே போட போறோம். நான் இன்றைக்கு நல்ல சுவையா இருக்கும். அப்படியே குழம்புக்கு உடனே செய்யணும்னா சமைப்போமே. இல்ல நீங்க கட் பண்ணுங்க, ரெண்டா கட் பண்ணுங்க. அப்படியே என்ன செய்வோம் சொன்னா ரெண்டாக்குவோம். அவ தனக்கும் தெரியட்டா தலை. அப்ப இதுதான் குடல். வேற ஓகே உறவுகளை வெட்டி ஆச்சு. இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய சொன்னா கிளீன் பண்ணி சமையலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய சொன்னா கழுவி எடுப்போமே. பாறை வந்து புரிம்பான ஒரு சுவையா இருக்கும் உறவுகளே. சில பேர் என்ன செய்யணும்னா தலை குடல் மற்ற பெரிய சினைகளும் என்ன செய்ய சொன்னா பெரிய மீனுக்கு வரும். நாங்க இன்னொரு நாளைக்கு உங்களை வீடியோ என்ன செய்வோம் எடுத்து காட்டுவோம் கண்டிப்பா. இப்போ பாறை மீன் வடிவா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன செய்ய போறோம், சமைக்க போறோம். ஓகே வாங்க இப்போ சமைப்போம். இங்கே பாருங்க உறவுகளை, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், மீன் எல்லாம் வடிவாக கழுவி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதோட இப்போ கறிக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை, உள்ளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் பால் எடுத்து வச்சுருக்கேன், புளி எல்லாமே ரெடியாக எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், கறியை சமைக்க போகிறேன். அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ நான் சட்டியை வைக்க போகிறேன். சட்டி சூடாகிட்டு தேவையான அளவு எண்ணெயை விடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு இதோட ஒரு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம். இப்போ இதோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய், உள்ளி,
கருவேப்பிலையை போட்டு வதக்க போகிறோம். உள்ளி கொஞ்சம் உப்பும் போட்டு வதங்க விடுவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்ல வடிவா வதங்கி வந்துட்டு இதோட நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு வதக்குவோம். மீன் குழம்புக்கு தக்காளி பழம் போடணும், அப்போ கறியை இன்னும் சுவையாகி தரும். தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, தேவையான தூளை போட்டுட்டு இதோட என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எடுத்து வச்சுக்கிற பால், இங்கே முதலாம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பால் இதில் விடுவோம். இப்போ இதை வடிவா கிளறி இப்படியோ நல்ல வடிவா மூடி கொதிக்க விடுவோம். பாருங்க உறவுகளே, நாங்கள் வெளியில தானே வச்சு சமைக்கிறது. இப்போ திடீர்னு என்ன செய்யறதுன்னு சொன்னா, மழை டக்குன்னு வந்ததுனால நான் இந்த வீடியோ முடிச்சு ஆகணும். அதெல்லாம் நான் இப்போ குடையை பிடிச்சு சமைக்க போறேன். பார்க்குறேன் நீங்க. இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம் என்ன. ஓகே, இது நல்லபடியாக கொதிச்சு வந்துட்டுது. இப்போ இதோட நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, மீனை போட போறோம். வேலை மீனெல்லாம் போட்டுட்டேன். நான் ஏற்கனவே வந்து தக்காளி பழம் போட்டதால புளி வந்து கொஞ்சமா விட போறேன். இதை இப்ப நல்ல வடிவா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வடிவா மூடி அவிய விடுவோம். கண்டிப்பா அப்படி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களோ தெரியாது. இப்படி சமைக்கிறதும் உண்மையாவே நல்லா இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, திறந்து பார்ப்போம். ஓகே, நல்ல வடிவா கொதிச்சு வந்துட்டுது, மீனும் அவிஞ்சிருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன், உப்பு புளி எப்படி இருக்குண்டா. உப்பு கொஞ்சம் காணாது, அதனால கொஞ்சம் உப்பு போடுவோம். நான் ஏற்கனவே உள்ளி போட்டு வதக்கினான், அதனால நாங்கள் குழம்பெல்லாம் கொதிச்ச பிறகு கடைசியா உள்ளி போட்டுட்டு 2 நிமிஷம் மூடி விட்டுட்டு ரக்கணும்னு சொன்னா கறி நல்ல வாசமா இருக்கும். அதனால நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இடிச்சு வச்சிருக்கிற உள்ளியை போட்டுட்டு, இது எனக்கு எங்களோட அண்ணி சொல்லி தந்தவா, இப்படி சமைச்சு பாரு நல்லா இருக்குமெண்டு. ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாவே நல்லா தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக நிறைய உள்ளி போடாதீங்க, கொஞ்சமா போட்டுட்டு அப்படியே வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி அவிய விட்டுட்டு ரக்கினீங்கடா கறி சும்மா நல்ல வாசமா இருக்கு, சாப்பிடவும் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, கறியும் நல்ல வாசமா இருக்கு, கறியும் ரெடி ஆயிடுச்சுது. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, சாப்பிட போறோம். இங்க பாருங்க, அரை மீன் தலை, இங்க பாருங்க. இப்ப நாங்க சாப்பிடுவோம். ஓகே உறவுகளே, இப்போ என்ன சாச்சுன்னா எல்லாம் பட்டிவா மழையில நினைஞ்சு எல்லாம் சமைச்சு முடிஞ்சாச்சு. இப்போ சாப்பிட போறோமே. மழை வந்து மேசுவா நைஸா என்ன சொன்னா துமிச்சோன்னு இருக்குது. அப்போ அது துமியில காஞ்சா இருக்கும். ஒரு வாழை இதில் வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா சாப்பிட போறோம். கிட்ட நாங்கள் காட்டுங்க இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு இங்கே பாருங்க. இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு சொன்னால் பாறை மீன் பொரியல், குத்தரிசி சோறு, கீரை, கனகா வந்து அப்படியே முழுசா அவிச்சிருக்குது. மற்றது வந்து இது வெங்காய மிளகா. இதை பார்த்தீங்களா, இதான் இப்போ நாங்கள் வச்ச குழம்பு. இப்போ வச்ச பாறை மீன் குழம்பு. இதை ஊற்றி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாப்பிட போகிறோமே. இப்படி ஆவி பறக்குது வேறுங்க. கனவை கையெல்லாம் கருப்பு இஞ்சாருங்க, கனவை அள்ளி போட்டதால கையில் கருப்பு. என்ன செய்ய முடியும் தான் சாப்பிடுவோமே. கறி என்ன சொல்லுது, உண்மையாலுமே நல்ல சுவையாக இருக்கு. இங்கே பாருங்க, நல்ல அருமையாக இருக்குது.
பச்சை மிளகா, வெங்காயம், கீரை, நீங்களும் வடிவ சாப்பிடுங்க. உறவுகள நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதாவது கனகா வந்து மை போட்டுன்னு வச்சு நாங்கள் கொஞ்சம் இருக்கும். கனகா வந்து நல்ல கொஞ்சம் மிளகாலாம் வெட்டி போட்டு வச்சிருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. போல நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வடிவாக சாப்பிடுங்க. ஒரு பொரிச்ச நெல் சாப்பிடுவோமே. நல்ல அருமையான சாப்பாடுக்கு. நல்ல மழை, நல்ல இருட்டி இருக்கு வானங்கள், நல்ல ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கு. ஓகே உறவுகளே, ஓகே உறவுகளே, நாங்கள் எங்களோட வீடியோ நிறைவு செய்ய போகிறோம். எங்களோட வீடியோ கண்டிப்பாக பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. உங்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அநேகர் ஆதரவு தருவீங்க, அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. ஓகே உறவுகளே, இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.